Hello everyone, I am Parthiban. Welcome to SAP Videos. இன்னைக்கு டேட் 9/10/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 12:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இது வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா எம்சிசி ரவுண்டு 3க்கான ஷெட்யூலை ரிவைஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா கோட்டாக்கு மட்டும் இல்லை, ஸ்டேட் கோட்டா ரவுண்ட் 3க்கான ஷெட்யூலையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ரவுண்டு 3 சேஞ்ச் ஆகுது அப்படின்னா நீ இதற்கு பிறகு வரக்கூடிய ஸ்டே ரவுண்டு, அதற்கப்புறம் சீட்டு வேக்கண்ட் இருந்ததுன்னா ஸ்பெஷல் ஸ்டே ரவுண்டு, இது எல்லா ஷெட்யூலுமே சேஞ்ச் ஆகும். ரிவைஸ்டு ஷெட்யூல் ஃபார் ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா ரிலீஸ்டு பை எம்சிசி. என்ன அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Videos யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இப்போது ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டாக்கான ரிவைஸ்டு ஷெட்யூலை இப்போது எம்சிசி வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆல்ரெடி ஸ்டார்டட் 29th வில்லிங்னஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிவிட்டு, சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லாஸ்ட் டேட் எப்போன்னு தெரியாமல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் NRI ரவுண்ட் 3க்கு ஃப்ரெஷ்ஷாக அப்ளை பண்ண கேண்டிடேட்னுடைய எலிஜிபிள் லிஸ்ட்டு ரிலீஸ் பண்ணல. PWT கேண்டிடேட்டுக்கான போர்ட்டல் ஓப்பன் ஆகிருந்தது, அவங்களுக்கான எலிஜிபிள் லிஸ்ட்டும் இன்னமும் ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது. இந்த சமயத்தில் உங்களுக்கு ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டானுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது 9th அக்டோபர், அதாவது இன்று மாலை 3 மணி வரை என்ன பண்ணிக்கலாம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம், பேமெண்ட்டும் செலுத்தி கொள்ளலாம். அடுத்தது சாய்ஸ் ஃபில்லிங் பார்த்தீங்கன்னா 30th செப்டம்பர் 2025 9th அக்டோபர், அதாவது இன்று இரவு 11:55 வரை சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக்கிங் பார்த்தீங்கன்னா 9th அக்டோபர் 2025 இன்று இரவு 11:55 PM வரைக்கும் ஆஸ் பர் த சர்வர் டைம் சாய்ஸ் லாக்கிங் அப்படிங்கிறது அவைலபிளாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் உங்களுக்கு இப்போதைக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான ஷெட்யூல். அப்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்டு 3க்கான சாய்ஸ் ஃபில்லிங்க்கு லாஸ்ட் டேட்டு இன்று இரவு 11:55 வரை. சாய்ஸ் ஃபில்லிங் as well as சாய்ஸ் லாக்கிங் அப் டு 11:55 PM டுடே 9th அக்டோபர் 2025 வரைக்கும். சாய்ஸ் லாக்கிங் எப்போ சார் ஓப்பன் ஆகும்? இன்று மாலை 4 மணிக்கு ஓப்பன் ஆகும். ரிசல்ட் ப்ராசஸிங் ஆஃப் ரிசல்ட் 10th அக்டோபர் டு 11th அக்டோபர், நாளையும் நாளை மறுநாளும் உங்களுக்கு ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட். ரிசல்ட் எப்போ டிக்ளேர் பண்ணுறாங்க? 11th அக்டோபர்லேருந்து 11th அக்டோபர் அன்றைக்கி ரிசல்ட்டு டிக்ளேர் பண்ணுறாங்க. ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ் 13th அக்டோபர் 2025 டு 21st அக்டோபர் 2025, 9 days ரிப்போர்ட்டிங் டு த அலாட்டட் காலேஜ். இது ஆல் இண்டியா கோட்டாக்கான ஷெட்யூல், ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3க்கான ஷெட்யூல். அப்போ ஸ்டேட் கோட்டா என்ன சார் ஆகும் அப்படின்னா, ஸ்டேட் கோட்டா உங்களுக்கு 10th அக்டோபர் 2025, அதாவது நாளையிலிருந்து 21 அக்டோபர் 2025 வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா எம்சிசி தரப்பிலிருந்து உங்களுக்கு இந்த ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கான டென்டேட்டிவ் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இனி வரும் நாட்களில் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் உட்பட அனைத்து ஸ்டேட்லேயும் அந்தந்த கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ரிவைஸ்டு ரவுண்ட் 3னுடைய ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்க்ளூடிங் சென்டாக்கு, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா அனைத்து மாநிலங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த ரிவைஸ்டு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போது ஸ்டேட் கவுன்சிலிங் ஷெட்யூலும் மாறிவிட்டது. எப்போ வரைக்கும்? 10th அக்டோபர் 2025, அதாவது நாளையிலிருந்து 21 அக்டோபர் 2025 வரைக்கும். ஓகேங்களா, சரி. இப்போது உங்களுக்கு ஆல் இண்டியா கோட்டா ரவுண்ட் 3 அப்படிங்கிறது இன்று மாலை 4 மணியிலிருந்து சாய்ஸ் லாக்கிங் ஓப்பன் ஆகுது. இன்று இரவு 11:55 வரை என்ன பண்ணிக்கலாம், சாய்ஸ் லாக்கிங்கை செய்து கொள்ளலாம்.
ரவுண்டு 4 அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அதை வந்து நம்ம இப்போதைக்கு கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். எதனால் அப்படின்னா ஒவ்வொரு ரவுண்டுக்கும் எம்சிசி என்ன பண்ணுறாங்க, ஒரு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த ஷெட்யூலை அவங்களே பிரேக் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ண முடியறதில்ல. அதனால் 4th ரவுண்டினுடைய டேட்டை வந்து இப்போதைக்கு தெரிந்து கொள்ளலாம். ஆனால் இது வந்து மாற்றத்திற்குட்பட்டது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். 4th ரவுண்டு பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதம் 24 அக்டோபர்லேருந்து 28 அக்டோபர் வரை. சாய்ஸ் ஃபில்லிங் 24th அக்டோபர்லேருந்து 28th அக்டோபர் வரை. ப்ராசஸிங் ஆஃப் சீட் அலாட்மெண்ட் பார்த்திங்கன்னா 29th அக்டோபர்லேருந்து 30th அக்டோபர் வரை. ரிசல்ட் வந்து 31st அக்டோபர் 2025 வரைக்கும். இப்போது 4th ரவுண்டினுடைய ஸ்டேட் கவுன்சிலிங் ரிசல்ட்டு மற்றும் ஷெட்யூல் அதுவும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு இனி வரும் நாட்களில் எந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்குதோ அதை வச்சுக்கிட்டு நம்ம லேட்டஸ்ட் அப்டேட் என்னமோ அதை கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணலாம். இப்போது இன்னொரு டவுட் வரும். தமிழ்நாடு ரவுண்டு 1 and 2ல் எனக்கு கிடைச்ச சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கான டேட்டு கொடுத்துருந்தாங்க சார், அதில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னா தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்குடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் அதை பற்றின அப்டேட் கிடைச்ச உடனே உடனுக்குடனாக நம்ம சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். பாய், சி யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.